ரவீந்திரன் சார், ஒரு 2-3 நாட்களாக இது ஒரு பெரிய செய்தியாக போயிட்டு இருந்தது. சோஷியல் மீடியாவில் இது ரொம்ப பேசுபொருளான பிறகு ஜல்சக்தி அமைச்சகம் பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ மூலமாக ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்து விட்டார்கள். இது உண்மைக்கு மாறான தகவல் என்று. அதற்கு பிறகும் கூட மாநில இன்னைக்கு ஸ்டேட் வைடு இன்னைக்கு பல்வேறு மாவட்டங்களில் விவசாய சங்கங்கள் போராட்டம் நடத்தியிருக்கு. அரசாணை எரிப்பு நிகழ்வுகள் எல்லாம் கூட நடத்தப்பட்டிருக்கு. என்ன காரணம் சார்? அனைவருக்கும் வணக்கம். நிலத்தடி நீர் வீணாக்கப்படுவதையும் தவறாக பயன்படுத்துவதையும் தடுப்பதற்காக வரி விதிக்கப்படும். அந்த வகையில தண்ணீர் வீணாவதை தடுக்க புதிய சட்டத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம். மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் மாண்புமிகு CR பாட்டீல் அவர்கள் ஜூன் மாதம் 27ஆம் தேதி செய்தியாளர்களிடம் சந்தித்த தகவல் இது. நிலத்தடி நீர் அதிக உறிஞ்சப்படுகிறது, நீர் வீணாக்கப்படுகிறது. இதை தடுப்பதற்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு 22 புதிய திட்டங்களை உருவாக்க இருக்கிறோம். 1600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும் அந்த திட்டங்களை அந்தந்த மாநில அரசுடன் இணைந்து சோதனை முயற்சியில் ஈடுபடவும் தயாராகி வருகிறோம். இதனை சோதனை முயற்சி வெற்றி பெறுமானால் விவசாயிகளுக்கு தேவையான போதிய நீர் உறுதி செய்யப்படும். இது போல உறுதி செய்யப்படுகிற பொழுது விவசாயிகளுக்கு தேவையான தண்ணீரை பெறுவதற்கு பயன்பாட்டிற்கு ஏற்ப தகுந்தவாறு நாங்கள் வரி விதிப்போம் சொல்லியிருக்காரு. பிரச்சனை இதுதான். ஆனால் தற்போது எதிர்ப்பு வருகிறது. வருங்காலங்களே தேர்தல் வர இருக்கிறது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு நாங்க அந்த அர்த்தத்துல சொல்லல, அது போல இல்ல, விவசாயிகளுக்கு வரி விதிக்கப்படாதுன்னு இப்ப சொல்லியிருக்காங்க. இது சமீப காலத்துல இது போல இன்னும் ஒரு விளம்பரம் வந்தது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்கவரி கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு இருசக்கர வாகனங்களுக்கும் சுங்கவரி கட்டணம் வசூலிக்கப்படும் ஒரு அறிவிப்பு. உடனே மத்திய நிதி அமைச்சர் நிதின் கட்கரிக்கு அவர்கள் அது போன்ற திட்டமெல்லாம் மத்திய அரசிடம் இல்லை, இது தவறான தகவல், வதந்தியை பரப்ப வேண்டாம்னு சொன்னார். சரி, ஏற்றுக்கொண்டோம். ஆனால் அது போல இது கடந்து போய்விட முடியாது. காரணம் என்னன்னா, தண்ணீர் பயன்பாடு என்பது ஒரு புறம் இருக்கு, தண்ணீர் பற்றாக்குறை ஒருபாடு இருக்கு, தண்ணீர் தேவைக்கு அதிகமாக செலவு செய்கிறோம் என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்கிறது. அதாவது சுருக்கமா சொல்லணும்னா 1850ஆம் ஆண்டு வரை ஆங்கிலேயருக்கு முந்தைய காலமாக தண்ணீருடைய பயன்பாடு, 1850 முதல் 1947 வரை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட தண்ணீர் பயன்பாடு, 1940 1970 வரை நாட்டின் விடுதலைக்கு பிந்தைய நிர்வாகத்தின் காலகட்டத்தில் தண்ணீருடைய பயன்பாடு, 1970 முதல் 2000 வரை நம்முடைய தேவைக்கேற்ப தண்ணீரின் பயன்பாடு, 2000 முதல் தற்பொழுது வரை தண்ணீர் பயன்பாட்டால் பற்றாக்குறை என்ற 5 அலகுகளை நிர்ணயித்துத்தான் இந்த தண்ணீர் பற்றாக்குறை தேவையை நாம் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும். இத மத்திய அரசு என்ன பண்ணிருக்கு, தேசிய தண்ணீர் கொள்கை என்கிற அளவில் 1987 உருவாக்குனாங்க. அதுக்கு பிறகு சில மாற்றங்களை கொண்டு வந்து தேசிய தண்ணீர் கொள்கை 2002 திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அதுக்கு பிறகு 2012ஆம் ஆண்டு புதிய தேசிய தண்ணீர் கொள்கை உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு 2020ஆம் ஆண்டு 21ஆம் ஆண்டு தேசிய நிலத்தடி நீரை பயன்படுத்த வழிகாட்டுதல் மற்றும் நெறிமுறை உருவாக்கப்பட்டது. இப்போ இந்த வரி விதிக்க போகிறோம் என்கிற ஒரு செய்தி முத்தாய்ப்பாக இருப்பதற்கு காரணம் 2012ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட புதிய தேசிய தண்ணீர் கொள்கை. இதுல 2012 அந்த முன் தேசிய தண்ணீர் கொள்கை வரைவுல 7வது அத்தியாயத்துல முதல் பிரிவு என்ன சொல்லுதுன்னா, வாட்டர் பிரைசிங்னு போட்டு, இங்கிலீஷ்ல சொன்னா கொஞ்சம் லேட் ஆகும், இருந்தால் தமிழ்ல சொல்லிட சுருக்கமா, தண்ணீர் இனிமேல் அத்தியாவசிய பொருள் அல்ல, அது வர்த்தக நோக்கத்துக்குரிய பண்டம். இது 1882லயே வெள்ளையர்கள் ஆட்சி காலத்துல நம்ம ஆளுகிற போது அவங்க என்ன பண்ணாங்க, புதிய கொள்கைகள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போ இந்திய சொத்துக்களின் மீதான உரிமை கட்டுப்பாட்டு சட்டம் திருத்தப்பட்டு நிலத்தடி நீரின் மீது நில சொந்தக்காரருக்கு உரிமை இல்லை என்று மாற்ற வேண்டும் என்கிறது புதிய கொள்கை. இதன்படி குடிதண்ணீரோ ஆற்று நீரோ நிலத்தடி நீரோ அதை ஒரு வரி விதிப்புக்குள்ளாகும் பொருளாக மட்டுமே பார்க்க வேண்டும்னு மத்திய அரசாங்கம் 2012 புதிய கொள்கையில சொல்லுது. நாம என்ன கேட்கிறோம், உற்பத்தியாளர்கள் எல்லாம் தொழில் நிறுவனங்கள் பல எல்லாமே செய்யறாங்க. இப்ப மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுது, இதுல அவங்க ஒரு விஷயத்தை சொல்றாங்க,
2 லட்சத்திற்கு வருமானம் உள்ளவர்கள் இந்தியாவில் 80 கோடி உள்ளனர். சரி. அரசின் பெரும்பாலான சேவைகள் ரயில், பொது போக்குவரத்து மற்றும் இன்ன பிற சமூக நல திட்டங்களின் பயனாளிகள் நடுத்தர மக்களுக்கும் கீழ், நடுத்தர மற்றும் வருத்தர மக்களுக்கு கீழ் உள்ளார்கள். இவர்கள் வரி எதையும் நேரடியாக செலுத்துவதில்லை. எனவே இவர்கள் நேரடியாக வரி செலுத்தும் அமைப்புகள் கொண்டு வரும் விதமாக இவர்கள் அதிகம் உபயோகிக்கும் தண்ணீர் மற்றும் உப்பு மீது வரி விதிக்கலாம்னு அப்போதைய திட்ட கமிஷனுடைய துணைத் தலைவர் மாண்டோ சிங் அலுவாலியா அவர்கள் ஒரு குறிப்பு கொடுத்திருக்கார். சரி. அப்ப என்ன அர்த்தம்னா, மற்ற தொழில் நிறுவனங்கள் எல்லாம் தேவைக்கு ஏற்ப உற்பத்திக்கு தண்ணீரை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் மூலமாக அரசாங்கத்திற்கு வருமானம் கிடைக்கிறது. ஆனால் விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட லிட்டர் தண்ணீரை பயன்படுத்துகிறார்கள். அவர்களால் எந்த வருமானமும் கிடையாது. நட்டம் ஏற்படுகிறது, செலவினம் ஏற்படுகிறது, நிதி ஆதாரம் குறைந்து போகிறது. ஆனால் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஏன் அவர்களுக்கும் தண்ணீர் வரி போடக்கூடாது என்பதுதான் இதனுடைய சாராம்சம். சார் நீங்க சார் ரவீந்திரன் சார், நீங்க முதல்ல நீங்க குறிப்பிட்டது போல நீங்க சொன்ன 2021ஆம் ஆண்டு இந்த செய்தி வெளியில வந்தபோது இவங்க பாலிசியை ஒரு ரீஃப்ரேம் பண்ண பிறகு இதே சப்ஜெக்டை நம்ம உட்காந்து நம்ம பேசியிருக்கோம். நீங்களும் அன்னைக்கு இதே நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கிட்டீங்க, எனக்கு நல்லா நினைவு இருக்கு சார். அதனுடைய அடுத்த கட்ட டெவலப் தான் ஹானரபிள் மினிஸ்டர் பாட்டீல் வந்து சொல்லி இருக்கக்கூடியது. இந்த 1600 கோடி ரூபாயில் இதை நாங்கள் வந்து ஒரு 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 திட்டத்தை வடிவமைத்திருக்கிறோம் இந்த மதிப்பீட்டில் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அந்த 21னுடைய தொடர்ச்சியா சார், இது டெவலப்மெண்டா இது? ஆமா, ஓகே, தொடர்ச்சி தான். அதுதான் நான் கொஞ்சம் வரிசையா வரேன். என்னன்னா, இதே 2012ல இதுக்கு முன்னாடி திருத்தம் கொள்ளும் போது திருத்தம் மட்டும் தான் இருந்தது. ஆனா 2012 வந்து ஆப்ஜெக்டிவ், அதாவது புறநிலை கொள்கையை கொண்டு வராங்க. சரி. தேசிய தண்ணீர் கொள்கையை அடிப்படை கொள்கையில் கொண்டு வராங்க, அதுல உள்ளடக்கம் கொண்டு வராங்க. கொண்டு வந்த பிறகு டாக்டர் SR ஹாக்கிம் ஒரு நிபுணர் பேர்ல இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. எப்போ? 2013ல. சரி. இந்த 2013 தேசிய புதிய தண்ணீர் கொள்கை செயல்படுத்துகிற பொழுது முதலாக குஜராத் மாநிலத்தில் ஒரு ஏக்கருக்கு 38 ரூபாய் 50 பைசா வீதம் கட்டணம் வசூலிக்கக்கூடிய வகையில வாராபந்தி நீர்ப்பாசன முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகே. இன்றும் நடைமுறை இருக்கிறது. மத்திய அரசாங்கம் அப்போ திட்டத்தை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ் ஆட்சி, மன்மோகன் சிங் தலைமையிலான ஆட்சி. திட்டத்தை செயல்படுத்திய மாநிலம் குஜராத். குஜராத் மாநிலத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிற போது 38 ரூபாய் 50 பைசா ஒரு ஏக்கருக்கு ஒரு முறை கட்டணமாக வரி வசூல் நிர்ணயம் செய்யப்பட்டு வாராபந்தி நீர்ப்பாசன முறை என்கிற பெயரில் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. சரி. அதற்கு பிறகு படிப்படியாக பல வேலைகள்லாம் மத்திய அரசு செஞ்சது. அப்ப பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பு. அப்ப 2021 வரும்போது இவர்கள் திட்டத்தை செயல்படுத்த முனைப்பு காட்டுகிற பொழுது அதற்கான வரையறைகளை, வழிகாட்டுகளை உருவாக்குகிறார்கள். சரி. அந்த அடிப்படையில் தான் நேஷனல் வாட்டர் பாலிசின்னு போட்டு இவங்க வந்து 2020ல இருந்து உருவாக்கின வழிகாட்டுதல் நெறிமுறைகள்லாம் இதுல இருக்கு. 33 பக்கங்கள் ஆங்கிலத்துல மட்டும் இருக்கு. இதை தொடர்ந்துதான் தமிழ்நாட்டிலையும் மாநில நிலத்தடி நீர் மேம்பாட்டு சட்டம், அதற்கு பிறகு தமிழ்நாடு ஃபார்மர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இரிகேஷன் சிஸ்டம் 2000 அப்படிலாம் கொண்டு வந்து ரூல்ஸ் ஃபார் த தமிழ்நாடு ஃபார்மர்ஸ் மேனேஜ்மெண்ட் இரிகேஷன் சிஸ்டம்னு நிறைய வழிமுறைகள்லாம் கொண்டு வராங்க. சரி. நாங்க என்ன கேட்கிறோம்? தண்ணீருடைய தேவை அதிகமாக இருக்கிறது, தண்ணீர் பயன்பாடு அதிகமாக இருக்கிறது. அதை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வருகிறது. ஆனால் விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய தண்ணீருக்கு நீங்கள் வரி செலுத்த வேண்டும் என்று கட்டாயம் செய்தால் நாட்டினுடைய மக்களுக்கு தேவையான உணவு பிரச்சனை எத்தகைய தாக்கத்தை உருவாக்கும் என்பதை ஆட்சியாளர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஓகே சார். ஒரு மாநில அரசு இது சம்பந்தமாக ஒரு விளக்கம் கொடுத்துவிட்ட பிறகும் கூட இந்த விவகாரத்தில் மத்திய அரசாங்கம் தெளிவாக நாங்கள் வசூலிக்க மாட்டோம்ட்டு அறிவிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய விவசாய சங்கங்களுடைய கோரிக்கையா சார், இல்ல வேற ஏதாவது டிமாண்ட் இருக்கா உங்களுக்கு? நீங்க மத்திய அரசு இது போன்ற திட்டங்களை மறைமுகமாக திணிக்க கூடாது. இது மறைமுக திணிப்பு. ஓகே. ஏற்கனவே நம்ம அனுபவப்பட்டிருக்கோம். என்ன அப்படின்னா, தமிழகத்துல 24,41,000 மின் இணைப்புகள், இலவச மின் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே. இந்த மின் இணைப்புகளுக்கு கட்டணம் கிடையாது. 7,717 கோடி ரூபாயை கடந்த ஆண்டு மானியமாக
மின் ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு தமிழக அரசு கொடுத்திருக்கு. சரி. இப்போ நாங்கள் மானியமாக கொடுத்த மின்சாரத்திற்கான இலவச மின்சார திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்கோம். இது அரசாங்கத்துடைய கொள்கை முடிவு. இதற்கான தொகையை நீங்கள் மானியமாக எங்களுக்கு கேட்கக்கூடாதுன்னு சொன்னப்போ மத்திய அரசாங்கம் என்ன சொல்லிச்சு, நீங்க வேணா உங்க விவசாயி கொடுத்துக்குங்க, நீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்க, கொடுக்க போறீங்களா இல்லையான்னு கேட்டுச்சு. அந்த அடிப்படையில தான் மத்திய அரசாங்கத்துக்கு, அதாவது மின்சார வாரியத்துக்கு செலுத்த வேண்டிய தொகையை மாநில அரசு மானியமாக ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் செலுத்திக் கொண்டிருக்கிறது. ஒண்ணு. இரண்டாவது, தேர்தல் காலகட்டங்களில் நாங்கள் நட்டத்தில் இருக்கிறோம், எங்களுடைய கடனை தள்ளுபடி செய்யுங்கள், தள்ளுபடி கிடைக்காத காரணத்தால் விவசாயி தற்கொலை தயாராகலாம்னு சொன்னப்போ தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள்ல கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட போது இதே மத்திய அரசாங்கம், நீ தள்ளுபடி பண்ணு உன்னுடைய விவசாயிகளுக்கு, ஆனால் கூட்டுறவு கடன் சங்கத்திற்கு கொடுக்க வேண்டிய தொகை நீ கொடுத்தாக வேண்டும் சொன்னாங்களா இல்லையா? அதுபோல நீங்க உங்க மாநிலத்துக்கு வேணா நீங்க செலவு பண்ணிக்கீங்க, ஆனால் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீ கொடுத்துதான் ஆகணும். இது வரி விதிப்பு முறை. இது நான் தள்ளுபடி ஒத்துக்க முடியாது. உன்னுடைய மாநில மக்களுக்கு உன்னுடைய மாநில நலனை காப்பதற்கு ஆளுகிற கட்சி நீ செஞ்சுக்க, நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, நான் எல்லாருக்கும் பொதுவானவன் அப்படின்னு தான் சொல்லி ஏற்கனவே 2 முறை நமக்கு அனுபவம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்க சமீபத்துல நடந்து 2023ல டேம் சேஃப்டி பில் நீங்க பாஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, அணை பாதுகாப்பு சட்டத்தை. அதை எப்படி செய்ய போறீங்க அப்படின்னா, நாங்க தனியார்ட்ட கொடுத்தா செய்ய போறோங்கிறீங்க. இப்ப அதற்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் தான் இப்ப தண்ணீருக்கு நீங்கள் கட்டணம் வசூலிக்க இருக்கிறீர்கள். ஆக இது நிலத்தடி நீர்மட்டம் உறிஞ்சுவதற்கு மட்டுமல்ல, அணையிலிருந்து பாதுகாத்து வெளியேற்றக்கூடிய விநியோகக்கூடிய தண்ணீருக்கும் இது பொருந்தும் என்பதுதான் எங்களுடைய அச்சம். சார், எங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துங்க சார். அதாவது இந்த வசூலிக்க போறது நிலத்தடி நீருக்கு கட்டணம் அப்படின்னா அதுல வீடுகளுக்கு ஏதாவது விதிவிலக்கு கொடுக்கறாங்களா என்ன? சார், நீங்க எல்லாருமே அதுல அடிபட்டு போடுவோம் சார். அதான் நீங்க காமனா பேசுங்க, நீங்க உங்க பிரச்சனையை மட்டுமே பேசுங்க. எல்லாரும் மட்டுமே இல்ல சார், எங்களுக்கு மட்டுமே இல்ல, இது தொழிற்சாலைகளுக்கு இது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கு. சரி. தொழில் அதிபர்களுக்கு நடைமுறையில் இருக்கிறது. சரி. தற்பொழுது குடியிருப்பு வாசிகள், குடியிருப்புகள், அந்த அபார்ட்மெண்ட்ல வசிக்கிறவங்க யார் யாரெல்லாம் தனிநபர் தண்ணீர் பூமியிலிருந்து உறிஞ்சினாங்களோ அனைவருக்கும் இது பொருந்தும். ஓகே, புரிஞ்சது. அனைவருக்கும் பொருந்தும். எவ்வளவு தண்ணி எடுக்க போறீங்கிறத வரையறை செய்ய போறாங்க, கட்டுப்பாடுகளை கொண்டு வர போறீங்க. அதான பிரச்சனை. அதாவது இப்போ இந்த இபி மீட்டர் மாதிரி இந்த வாட்டர் மீட்டரும் வச்சிருவாங்க, அப்படிதானே சார்? ஏற்கனவே சார் நடைமுறையில் இருக்கு சார். என்ன சொல்லியிருக்காங்க? பூ நீர் போர்ட்டல் இந்திய 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற நவம்பர் மாதம் 20ஆம் தேதி நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில மாண்புமிகு டி.ஆர். பாட்டீல் அவர்கள் இதை வெளியிடுகிறார். சரி. அது துவக்கி வைக்கிறார். இது முக்கிய அம்சம் என்னன்னா, இந்தியா முதல் நிலத்தடி நீர் நிலத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. சரி. நிலத்தடி நீர் திரும்ப பெறுவதற்கான அறிமுறைகளை திட்ட ஆதரவாளர்களுக்கான செயல்முறைகளை எளிதாக்குவதற்காக நோக்கம் கொண்டுள்ளது. நிலத்தடி நீர் ஒழுங்குமுறைக்கான ஒரு நிறுத்த மேடை நிலத்தடி நீர் ஆதாரங்களை நிர்வகிப்பதற்கு ஒழுங்குபடுத்துவதாக உருவாக்கப்பட்டது. ஏற்கனவே உருவாக்கிட்டாங்க. சரி. இந்த ஆப்பை நீங்க செயல்படுத்தாத எல்லாருமே யார் யாரெல்லாம் நிலத்தடி நீர்மட்டத்திலிருந்து தண்ணீரை உறிஞ்சி பயன்படுத்த இருக்கிறீர்களோ நீங்கள் எல்லாம் இந்த ஆப் மூலமா தான் உங்க கண்ட்ரோல் பண்ண போது மத்திய அரசாங்கம். இதை இயக்குவதற்கு தனியார் நிறுவனம் வருது. சரி சரி சரி. இந்த ஆப் என்பது அணைகளுக்கும் பொருத்தமானது. அதாவது நீங்க சொல்றது ஒரு ஒரு செயலி இல்லையா, ஒரு ஆப் ஏற்கனவே கொண்டு வந்துட்டாங்க. ஓகே. நாங்க சமூக அக்கறை இல்லாத ஆட்கள் இல்ல. கிட்டத்தட்ட உலகளாவிய அளவுல 700 கோடி கனமீட்டர் தண்ணீரை ஆவியாக்கி 12,000 கோடி கனமீட்டர் மழைய பூமிக்கு அனுப்புது. அந்த வான்மழையை காப்போங்கிற அடிப்படையில 5,000 கனமீட்டர் தண்ணீரை மட்டும்தான் நம்ம சேமிக்கிறோம். 7,000 கனமீட்டர் தண்ணீர் வீணா கடலுக்கு போகுது. இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா 16 விழுக்காடு கொண்ட இந்தியாவுடைய மக்கள் தொகை ஒட்டுமொத்த உலகத்தோடு ஒப்பிடுகிற 4% விழுக்காடு நம்ம பயன்படுத்துறோம். உலக நீர் வளர்ச்சி அறிக்கையின்படி தரமான நீர் கிடைக்கக்கூடிய நாடுகள் பட்டியல் மொத்தம் 122. இதுல இந்தியா 120 இடத்துல இருக்கு. அதே போன்று சுலபமா நீர் கிடைக்கக்கூடிய நாடுகளின் பட்டியல்ல 180 நாடுகள் இருக்கு. இதுல 133வது நாடாக இந்தியா நாம இருக்கோம்.
ஒரு மனிதனுக்கு சராசரியா 1951ஆம் ஆண்டு 3450 கனமீட்டர் தண்ணி வேணும் கிடைச்சது. 1990ல 2250 கனமீட்டரா குறைஞ்சது. 2001ல 1820 கனமீட்டரா குறைஞ்சது. 2025ல 1341 கனமீட்டரா குறைஞ்சிருக்கு. 2050ல 760 கனமீட்டரா குறைஞ்சிருக்கு. நாங்க இந்த கணக்கெல்லாம் புரியுது எங்களுக்கு. நிலத்தடி நீர்மட்டம் குறைகிறது. ஆனால் தண்ணீரை சேமிப்பதற்காக மத்திய மாநில அரசுகள் எடுத்துக்கொண்ட நடவடிக்கை என்ன? ஓகே சார், ஓகே ஓகே. உறிஞ்சப்படுகிற தண்ணீரை அளவிடுகிற பொழுது உறிஞ்சப்பட்ட தண்ணீருக்கு இணையாக மழை நீரை சேமிக்க வேண்டுமா வேண்டாமா? ஓகே சார். அதற்கான திட்டங்களை செயல்படுத்தினீர்களா இல்லையா? ஏன் செயல்படுத்த மறுக்கிறீர்கள்? ஓகே சார், ஓகே, பேசலாம். ரவீந்திரன் சார், இன்னைக்கு நீங்கெல்லாம் போராட்டத்தை எல்லாம் முன்னெடுக்க தொடங்கிய பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இந்த முடிவை திரும்ப பெறணும், கைவிடணும் இப்படின்ட்டு எல்லாம் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. இது இவ்வளவு ஃபோர்ஸாக இந்த பிரச்சனை பெரும் பேசுபொருளாகி இருக்கிறது அநேகமாக தமிழ்நாட்டிலேருந்து தான் நினைக்கிறேன் நான் சார். ஆனாலும் உங்களுக்கு ஜல்சக்தி மினிஸ்ட்ரியினுடைய அந்த ஒரு விளக்கத்தை ஒன்று கொடுத்தாங்கல்ல, ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ பத்திரிகை செய்தியாக கொடுத்தாங்கல்ல, அந்த விளக்கம் உங்களுக்கு போதுமானதாக இல்லையா சார்? அது போதுமானதாக இல்லை. ஓகே. நீங்க பத்திரிகையாளர் சந்திப்புல நீங்க வெளிப்படையா பேசிட்டீங்க. சரி. பேசின பிறகு அது எப்படி நான் பேசல, அது தவறா புரிஞ்சுக்கிட்டு சொல்ல முடியாத விளக்கம் கொடுக்கறது எப்படி? சரி. நீங்க கொள்கை முடிவெடுத்து தான் நீங்க பத்திரிகையாளர்கிட்ட பேசுறீங்க. அப்புறம் எப்படி சமாதானம் பண்றீங்க? சார் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். உலகளாவுல தண்ணீர் வர்த்தகம் என்பது 9000 கோடி ரூபாய் நடந்துகிட்டு இருக்கு. சரி. இந்தியாவுல மட்டும் 800 கோடி ரூபாய் லாபம் மட்டும் ஈட்டுறாங்க. சரி. இதுல ஏற்கனவே தண்ணீர் துறையை செயல்படுத்துவதற்காக தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கர்நாடகம், கேரளம், இமாச்சல பிரதேசம், மணிப்பூர், ராஜஸ்தான், மேற்கு வங்காளம், ஆந்திரா மற்றும் சிக்கிம்ல பல தனியார் நிறுவனங்கள் செயல்பட துவங்கிவிட்டன. சரி. மேற்கொண்டு 8 மாநிலங்களில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த கம்பெனிகள் தற்போது தடம் பதிக்க இருக்கிறது. சரி. நாங்க என்ன கேட்கிறோம்? 2015ல அம்ரூத் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்க. அம்ரூத் நகரங்கள், அம்ரூத் வீடுகளில் மற்றும் கட்டிட வசதிகளுக்கு நீர் வழங்கல், கழிவு நீர் வெளியேற்றுதல் மேலாண்மைக்கான திட்டம் சொன்னீங்க. அடுத்தது நமாமி கங்கை திட்டம் சொன்னீங்க. மாசுபாட்டை திறம்பட குறைத்தல், பாதுகாத்தல் சொன்னீங்க. அடுத்து ஜல்சக்தி அபியான் சொன்னீங்க. மழை பெய்கிற இடங்களிலெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிற இடத்தில் மழை நீரை முழுமையாக சேமிக்கும் சொன்னீங்க. அடுத்தது தேசிய நிலத்தடி நீர் மேலாண்மை மேம்பாட்டு திட்டம் சொன்னீங்க. இந்த திட்டம் நீர் மேலாண்மை மேம்பாடுவதற்கும் பயன்படுத்துவதற்கும் ஊக்குவிக்கும் சொன்னீங்க. அடுத்தது அடல் பூஜல் யோஜனா, நீங்க 7 மாநிலங்கள்ல முதல் கட்டமா ஒரு பரிச்சாத்த முறை ஒரு திட்டத்தை உருவாக்க போறேன்னு சொன்னீங்க. அப்புறம் என்ன சொன்னீங்க? பிரதான் மந்திரி கிசான் சிஞ்சாய் யோஜனான்னு சொன்னீங்க. இதுதான் தண்ணீருக்கான திட்டம் சொன்னீங்க. அதுல ஒரு பிரிவை உருவாக்கிட்டீங்க. இப்ப ஹர் கோ பானி திட்டம், HKKP. இது என்ன சொல்லுது? விவசாயிகளுக்கு நீர்ப்பாசன விநியோகத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு தேசிய திட்டமாகும் நோக்கமாகவும் சொல்றீங்க. சரி. இந்த திட்டம் தான் இப்ப எங்களை பழிவாங்குவதற்கான நடவடிக்கையாக நாங்கள் கருதுகிறோம். நாங்க என்ன கேட்கிறோம்? தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுகிறது உண்மை. தண்ணீர் தட்டுப்பாடு ஒவ்வொரு ஆண்டும் நம்ம அந்த தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்ட நாட்டில் பட்டியல நம்ம உள்ள ஒதுத்தோம். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவதற்கு உரிய நடைமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் கொண்டு வர வேண்டும். அதற்கு மாறாக தண்ணீர் பயன்படுத்துவதை வரி விதிப்பது எந்த விதத்தில் நியாயம்? நாங்க என்ன கேட்கிறோம்? தண்ணீரை எடுத்து வித்து காசு சம்பாரிச்சு இந்தியாவில மட்டும் 800 கோடி ரூபாய் லாபம் பாக்குறான். அவனை கட்டுப்படுத்த உங்களால முடியல. எங்களுக்கு கொடுக்கிற தண்ணிய நீங்க வரி போடுறது இந்த விதத்துல நியாயம்? அப்போ இந்த நாடு வரி மூலமாகவே ஆட்சி நடத்துவதற்கு உருவாக்கப்பட்ட அரசாங்கமாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. எதிரில வரி போடணும். அப்ப சேவை நோக்கம் எங்க இருக்கு? தண்ணீர் விநியோகம் சேவை நோக்கமா வேண்டும்? சரி சரி சரி. இயற்கையான விஷயங்கள்ல இவ்வளவு ஆறுகள் தானா உருவானது. இந்த ஆறுகளை பாதுகாத்து, தண்ணீரை பாதுகாத்து, கிடைக்கக்கூடிய மழை நீரை சேமித்து மீண்டும் மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான திட்டங்களை உருவாக்குவதுதான் ஒரு சேவை மனப்பான்மையுடன் செயல்படக்கூடிய அரசாங்கம். நீங்க வரி போடுறீங்கன்னா ஆதாயத்திற்கான அரசாங்கம். ஓகே சார், ஓகே ஓகே. அரசு தன்னுடைய முடிவை மாற்றிக் கொள்ள வேண்டும். விவசாயிகளிடத்துல தயவு செய்து இது போன்ற வரி விதிப்புகளை எல்லாம் அச்சுறுத்தக்கூடாது. எதிர்காலத்தில் மிகப்பெரிய
சோதனைக்கு ஆளாகும் என்பதை ஒட்டுமொத்த விவசாயம் சார்பாக நாங்கள் கண்டனத்தோடு பதிவு செய்கிறோம். ஓகே ரவீந்திரன் சார், நான் முடிக்கிறேன். ஏதாவது சொல்லுமா? ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு தகவல் சொல்லுமா. சார். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நேயர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு எச்சரிக்கை பதிவு. இன்னைக்கு உலகளாவிய மினரல் வாட்டர் விற்பனையில 1.5 லிட்டர் பாட்டில் விலை பிலிப்பைன்ஸ்ல 185 ரூபாய், நார்வேல 133 ரூபாய், சைனாவில 94 ரூபாய், பாகிஸ்தான்ல 78 ரூபாய், சிங்கப்பூர்ல 200 ரூபாய், அமெரிக்காவில 125 ரூபாய், கனடாவில 75 ரூபாய், சவுதி அரேபியாவில 28 ரூபாய், இந்தியாவில 30 ரூபாய், எகிப்துல 10 ரூபாய். எதிர்காலத்தில் இது போன்ற வரி விதித்தால் நம்முடைய நிலைமை என்ன, வாழ்வாதாரம் என்ன என்பதை எல்லாம் நேயர்களும் நாட்டு மக்களும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே 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 சார், ரொம்ப நன்றி.